Hi everyone, this is from CBIS Academy. இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். சீன கடற்படைக்கு மூன்றாவது விமானம் தாங்கி கப்பல். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 3ல் இந்தியா அண்ட் வேர்ல்டில் வந்து கவர் ஆகும். ஸோ சீன கடற்படைக்கு வந்து மூன்றாவதாக ஒரு விமானம் தாங்கி கப்பலை வந்து அதனுடைய கடற்படையுடன் இணைச்சிருக்காங்க. ஸோ அதனுடைய பேர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஃபுஜியான். இதற்கு முன்னாடி 2 விமானம் தாங்கி கப்பலை வந்து இணைச்சிருப்பாங்க. அதனுடைய பேர் வந்து லியானிங் அண்ட் ஷாங்டாங். ஸோ இந்த மூன்றாவது விமானம் தாங்கி கப்பல் ஃபுஜியானின் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறுத்தக்கூடிய அந்த விமானத்தை வந்து மின்காந்த முறையில் வந்து செலுத்தலாம். ஸோ இதற்கு முன்னாடி இதே மாதிரி மின்காந்த முறையில் விமானத்தை செலுத்தக்கூடிய அந்த வசதியுடைய அந்த ஸ்பெஷாலிட்டி உடைய இன்னொரு விமானம் தாங்கி கப்பல் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஜெரால்டு ஆர் ஃபோர்ட் அப்படிங்கிற அந்த கப்பல் தான். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த விமானம் தாங்கி கப்பல்னு பார்க்கும்போது 2 விமானம் தாங்கி கப்பல் இருக்குது இந்தியா கிட்ட. ஒன்று பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா, இந்தியன் நேவல் ஷிப் விக்ரமாதித்யா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் விக்ராந்த். ஸோ ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா வந்து ரஷ்யாவுடன் இணைந்து செய்யப்பட்ட ஒரு விமானம் தாங்கி கப்பல். ஸோ ஐஎன்எஸ் விக்ராந்த் தான் நம்ம உள்நாட்டிலேயே சொந்தமாக தயாரிக்கப்பட்ட ஒரு விமானம் தாங்கி கப்பல்.